அன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் 2ல கோமதி வந்து அவன் அண்ணன் சக்திவேல்கிட்ட கத்தி சண்டை போடுவாள். கதிருக்கும் ராஜுக்கும் நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எதுக்குன்னா அவன் வந்து சக்திவேல் வந்து சொல்லியிருப்பான், கதிரை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி அவன் கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடாது ராஜுங்கிற மாதிரி பேசியிருப்பான். அதனால் வந்து கோபத்தில் வந்து சொல்லுவாள். சொல்லும்போது அந்த இடத்துல மீனா வந்து அதை தடுக்கும்போது கோமதி சொல்லுவா, இல்லை இவன் ரொம்ப தான் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன், அதனால் நான் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்ட சொல்லுவா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பையன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி முடிப்பாள். அந்த டைமில் எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்ருப்பாங்க. ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது மீனா வந்து நினைப்பா, ஐயோ அத்தை என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை எதுவும் கோத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மீனாவை பார்த்து கோமதி சொல்லுவா, ஏன்டி உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ எல்லாத்தையும் சொல்லிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவளை அப்படியே நம்ம சொல்லி முடிஞ்சதுங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பா. அதான் மீனா யோசிப்பா, அத்தையும் நம்மளை கோத்து விட்டுட்டாங்களே, இனிமேல் என்ன பண்ண அப்படின்னு அப்படியே டைரெக்ஷன் பார்த்தோன்னா அங்கே செந்தில் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பான். ஷாக்காகி பார்த்துருப்பான், என்னடா இவளும் பண்ணியிருக்காளேங்கிற மாதிரி. அப்போது மீனாவுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். முத்துவேல் கேட்பான், என்ன நீ தான் கல்யாணம் முடிச்சு வச்சியா அப்படின்னு திரும்ப கேட்கும்போது, ஆமாண்ணே நான் தான் அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சேன். நான் மீனா கதிர் 3 பேரும் திருச்செந்தூர் கோயிலுக்காக சாமி கும்பிட போயிருந்தோம். அந்த டைமில் அந்த ஹோட்டலில் தான் இவங்க தங்கியிருந்தா அந்த பையனோட. அப்போது எங்களுக்கு வந்து அவள் தங்கியிருந்தது தெரியாது. அந்த பையன் நகையெல்லாம் திருடிட்டு போன பிறகு தான் எங்களுக்கு அவங்க இருந்ததே தெரியும். அந்த டைமில் அவளை போய் பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து எங்கேயாவது போயிடணும், இல்லைன்னா செத்து போயிடணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருந்தா. அப்போ நான் அவளை வந்து என் அண்ணன் பொண்ணை நான் அப்படியே விட்டுட்டு வரணுங்கிற எனக்கு வந்து தோணலை, அதனால் நான் 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணத்தை பிடிச்சி வச்சுருவோம், அதுதான் சரியான முடிவுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அந்த டைமில் இவன் சக்திவேல் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இவன் சொல்லுவாள், எனக்கு தெரியுது நீ ஏன் இதுக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்ச, அதுக்கு நேராக கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே நீ யோசிக்கிற, ஆனால் எனக்கு அதுதான் சரியான முடிவுன்னு அப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னு கோமதி சொல்லுவாள். இவன் இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொல்லும்போதே ஸ்டார்டிங்கிலே வந்து பாண்டியன் அதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக்காகி நிற்பான். கோமதி வந்து அவன் அண்ணன்கிட்ட சொல்லுவாள், முத்துவேல்கிட்ட, நீ வந்து இப்போ நினைக்கிற நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன்னு, ஆனால் அவங்க 2 பேருக்குமே அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அவங்க வந்து நான் என் பையனோட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். நீ இப்போ சொல்கிற அவங்கள கொண்டு எங்கள் வீட்டில் ராஜியை கொண்டு உங்கள் வீட்டில் விட்டுருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன நினச்சிருப்பேன்னா, நீ இப்போ வரைக்கும் அவளை நினச்சி அவளுக்கு அந்த ப்ராப்ளத்தை நினச்சி நீ கவலை தான் பட்டுட்ருப்பேனா அப்படின்னு சொல்லும்போதே சக்திவேல் கோபத்தில் அந்த இலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவான். சக்திவேல் சொல்லுவான், எங்கள் வீட்டு பொண்ணை ரோட்டில் பார்த்தா நீ எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருக்கணும், அவளுக்கு வந்து நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கோம், நாங்கள் என்னென்னாலும் பண்ணுவோம், நாங்கள் எப்படி இருந்துட்டு போகிறோம், அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். அந்த டைமில் கோமதி சொல்லுவாள், என்னன்னா பெரியாமல் பேசுகிற அப்படின்னு கேட்பா. அப்போ முத்துவேல் டக்குன்னு சொல்லுவான், எங்கள் வீட்டு பொண்ணு விஷயத்தில் முடிவெடுக்க நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே ஷாக்காகி அப்படி நிற்பாங்க. அப்போது அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முத்துவேல் சொல்லுவான், சக்திவேல் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது, நீ முடிவெடுக்கிறதுக்கு நீ யார் ஃபஸ்ட்டு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் சொல்லுவான், கேட்குறாருல அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சக்திவேல். அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக்காகி நிற்பா கோமதி. அப்போது அந்த டைமில் காந்திமதி சொல்லுவாள், நீ வந்து எப்பா இப்போ எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை, நம்ம எதையும் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடுவோம் வாங்கப்பான்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுவா. அப்போது சக்திவேல் சொல்லுவான், ஆத்தா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். முத்துவேலும் கோமதியும் ரொம்ப நேரமாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துவேல் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பாடு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போது சக்திவேல் வந்து சொல்லுவான், நீ வந்து உன்னை வந்து இதோடு நாங்கள் வந்து தலைமொழிகிட்டோம், உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் இருக்கிற பந்தம் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல பாண்டியன் நின்றுட்டுருப்பான். அப்போ முத்துவேலும் சக்திவேலும் பாண்டியனை பார்த்து முறைச்சி போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருப்பா கோமதி. அப்போ அவங்க அம்மா கிட்ட கோமதி சொல்லுவா, என்னம்மா இப்படி என்னோடய ஆசையில் எல்லாம் மண்ணை போட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சக்திவேல் திரும்ப வந்து அவங்க அம்மாவையும் பழனியும் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லோரும் போன பிறகு தான் இவளுக்கு கோமதிக்கே தெரியும், நம்ம இவங்கிட்ட பாண்டியனை பார்த்து பாண்டியன்கிட்ட நம்ம ஐயோ எல்லாத்தையும் சொல்லாமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு புரியும். அப்போ பாண்டியன் வந்து அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பான். பாண்டியன்கிட்ட போய் சொல்லுவா, உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் மறைக்கணும்னுலாம் மறைக்கலைங்க, சாரிங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் பேச மாட்டான். அப்போ செந்தில் வந்து சொல்லுவான், என்னம்மா ஈஸியாக இவ்வளோ போய் சொல்லிட்டு சாதாரணமாக மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ மீனா சொல்லுவா, நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க, அவங்க தான் அந்த இடத்துல அத்தை மாமா தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது செந்தில் சொல்லுவான், இதில் நீயும் தான் வந்து தப்பு பண்ணியிருக்க, நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீ சரியான பொய்க்காரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அவளை திட்டிக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்தில்.
அரசி சொல்லுவா, "அம்மா நீங்க வந்து அன்னைக்கு பொய் சொன்னதுக்கு உண்மைய சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ராஜி சொல்லுவா, "இல்ல அன்னைக்கு இருக்கிற நிலைமையில அத்தைக்கு வந்து என்னையவும் வந்து எங்க குடும்பத்தையும் தான் தெரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லுவா. அப்போ க கோமதி சொல்லுவா பாண்டியன்ட்ட, அண்ணனும் குடும்பமும் அவமானப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க நாங்க செஞ்சேன். நான் உங்ககிட்ட எப்படியாவது உண்மைய சொல்லிரணும்னு தான் பார்த்தேன். உங்களுக்கு புரிய வச்சலான்னு. என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு நகல பார்ப்பான். அப்போ க இவன் சரவணன் சொல்லுவான், அப்பாகிட்ட, "அப்பா கொஞ்சம் அம்மா சைடுல இருக்கிறது கொஞ்சம் நியாயத்த கேளுங்கப்பா" அப்படிம்பான். ஆனா அவன் அத காது கொடுத்து கேட்காம கிளம்பி போயிடுவான். பாண்டியன் வந்து கோவத்துல வெளிய போனோனே, கோமதியும் பின்னாடியே போவா. ஆனா அவன் கை உதறிட்டு போயிருவான். அப்போ இவன் கதிர் வந்து சொல்லுவான், வெளிய வருவான் வந்துட்டு, "ஏம்மா நீ உண்மைய சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னைய பத்தி எல்லாரும் இவ்வளோ தப்பு தப்பா பேசும்போது, நீ எவ்வளோடா தாங்குவ? அதான் நான் உண்மைய சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா, சரிப்பா நீங்க அம்மாட்ட சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க நம்ம வந்து எப்படியாவது அப்பா வந்துருவான்னு" சொல்லி கூட்டிட்டு உள்ள போயிருவான். அங்க பார்த்தீங்கன்னா, கோமதி கிட்ட எல்லாரும் ரவுண்டு கட்டி அவள திட்டிட்டு இருப்பாங்க. யாரு செந்தில் தான் மெயினா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அ இவன் கதிர் வந்து, "நான் வந்து அப்பா போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிருவான். அப்ப ராஜி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பா, "எல்லாம் நான் தான் காரணம் இதுக்கு. நான் ஒரு தப்பான முடிவு எடுத்ததுனால தான் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ சரவணன் சொல்லுவான், அதுக்கு "ராஜிம்மா நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத. சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருச்சு. அதனால எல்லாம் சரியாயிரும். நீ கவலைப்படாதம்மா" அப்படி மட்டும் அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் கதிர் வந்து அவங்க அப்பாவ தேடி அங்கங்கேயும் அலைஞ்சிருப்பான். அலைஞ்சிட்டு கடைசியில பார்த்தா ஒரு கோயில்ல உட்காந்துருப்பான். கோயில்ல போய் அப்பா கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சுருவான். அப்ப கதிர் வந்து சொல்லுவான், "ஏன்ப்பா இங்க வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க சொல்லாம கொள்ளாம?" அப்படி சொல்லும்போது, "ஆமா நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்றீங்களாக்கும். நான் மட்டும் தான் சொல்லாம இருக்கிறதுக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான், அப்ப அவன் சொல்லுவான், "அம்மா மேலயும் எந்த தப்பு இல்லப்பா" அப்படிம்பான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு. அம்மா மேல இருக்கிற சைடையும் நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, அவன் கோவத்துல பேசுவான் பாண்டியன். அப்போ, "நீங்க திருச்செந்தூர்ல நீங்க கிடையாது. அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எடுத்து சொல்லுவான். அப்ப பாண்டியன் சொல்லுவான், "ஆமா, நீங்க முதல்ல வந்து 2 பேரும் விரும்பி கல்யாணம் முடிச்சேன்னு உங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் கேட்டா, அவங்க உங்களுக்கு விருப்பமே இல்ல. அதாவது அ அவ ராஜி பொண்ணு சொன்னா, நீங்க வந்து லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னா. இப்போ உங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றா, நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு. இதில எதடா உண்மைன்னு சொல்லி நான் என்னத்த நம்புறது நானு? அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு கேட்பான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நான் தான் வெள்ள வெட்டி, நான் தான் பெரிய கெத்துன்னு சொல்லிட்டு வெள்ள வேஷ்டி கட்டிட்டு நடந்துகிட்டு இருக்கேன் நெஞ்ச நிமித்தி. ஆனா பார்த்தா வீட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிய மாட்டேங்கி. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பாண்டியன். கதிர் வந்து சொல்லுவான், அந்த டைம்ல அம்மா வந்து எடுத்த முடிவு அம்மாவுக்கு அது சரின்னு நெனச்சாங்க. ஏன்னா, எனக்கும் இப்ப யோசிச்சு பார்த்தா அதுதான் கரெக்ட்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த டைம்ல ராஜு வந்து வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எங்கேயாவது போயிருவேன், இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா எடுத்த முடிவு தான் எனக்கும் கரெக்ட்ன்னு தோணுது அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்ல வந்து அரசி சொல்லுவா, "ஏம்மா நீங்க வந்து இப்படி போய் பேசிட்டீங்க? போய் பேசிட்டு ரொம்ப ஈஸியா கூலா இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்களே! நீங்க அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கலாம்லன்னு" சொல்லி திட்டிட்டு இருப்பா. அந்த டைம்ல உடனே செந்திலும் சொல்லுவான், "ஆமா, ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற இது கூட உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு யோசிக்காம நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு" சொல்லிட்டு கோமதிய பார்த்து அவனும் ஏசுவான். அப்போ வந்து மீனா வந்து செந்தில பார்த்து திட்டுவா, "இப்ப எதுக்கு அம்மாத்தையும் வந்து திட்டிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி. அப்போ வந்து சொல்லுவான், "நீலாம் இத பேசாத. ஏன்னா இதில நீ தான் பெரிய ஒரு இது" அப்படின்னு சொல்லுவ "உனக்கும் தெரிஞ்சுட்டு இந்த திருட்டுத்தனத்தில நீயும் சம்மந்தப்பட்டவ. நீலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவன் ஏசுவான். அப்போ கோமதி வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி செந்தில்ட்ட பேசும்போது, அவ பாவம் அப்படின்னு சொல்லுவா மீனா அவ பார்த்து கோமதி. அப்போ அ அவன் செந்தில் சொல்லுவான், எதுக்கு அவளெல்லாம் பாவம் சொல்றீங்க? அவ சரியான கேடின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து மீனா சொல்லுவா, க வந்து "ஏன்ட்ட நீங்க வந்து இப்போ இத வந்து உண்மைய சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "செந்திலு உனக்கு இப்பவும் பிரச்சனை உண்மைய சொன்னது தானா?" அப்படின்னு சொல்லி கேட்டு மீனாகிட்ட திரும்பி கோவப்படுவான். அப்புறம் வந்து மீனா சொல்லுவா, "நீங்க வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட பேச ஆரம்பிச்சுருவா. பேசிட்டு என்ன சொல்லுவான்னா, "நீங்க வந்து உண்மைய வந்து இப்ப சொல்லியிருக்க கூடாது" அப்படிங்கும்போது, "இல்ல என்னால கதிர வந்து ரொம்ப திட்டிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லுவா கோமதி. அந்த டைம்ல மீனா சொல்லுவா, நீங்க இப்ப சொல்லியிருக்க கூடாது. கல்யாணம் கட்டிட்டு வந்தப்பவே அவன வந்து உண்மைய நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா கதிரவ வந்து அந்த டைம்ல எப்படிலாம் அவங்க வந்து திட்டுனாங்க. அவங்கள வந்து கதிர திட்டுறது அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாதே. நீங்க எதுக்கு அப்ப அத சொல்லியிருக்கணும். கதிர் வந்து முதல்ல ஒரு சின்ன பையனும் கிடையாது. அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மெச்சூர்டா யோசிப்பான். நீங்க வந்து அதனால உண்மைய சொல்லியிருக்க தேவையில்ல. அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அதுக்கு கோமதி சொல்லுவா, "இல்லடி எனக்கு முடியல ரொம்ப. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க திட்டிட்டாங்க" அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லும்போது, அப்போ உங்க அண்ணன்மார்கள் 2 பேரையுமே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கும்போதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருக்கணும். நீங்க அந்த டைம்ல அத சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கோயில்ல வச்சு பாண்டியன் திரும்ப சொல்லுவான் கதிர்கிட்ட, "உனக்கு கல்யாணம் நடந்ததில பத்தி எனக்கு கவல கிடையாது. ஆனா, உங்க அம்மா இம்புட்டு நாளும் வந்து அத மறைச்சுக்கிட்டு உண்ம அப்படியே நாடகம் ஆடியிருக்கா பாரு. அத நினைச்சு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அத நினைச்சு தான் வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ கதிர் சொல்லுவான், "எப்பா கொஞ்சமாவது அந்த டைம்ல அம்மாவோட நிலைமைய யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கும் வந்து பாண்டியன் வந்து கோமதி மேல கோவப்பட்டு பேசிட்டு இருப்பான். அந்த டைம்ல அப்ப கதிர் சொல்லுவான், "கொஞ்சமாவது மத்தவங்க மேல இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு பேசுவான். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்னைக்கு இதுதான் நடந்தது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.